அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு, தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் நடைபெறவிருக்கும் செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி. இதுவரைக்கும் 8ஆம் இடத்தில், அதாவது செவ்வாய் கடகத்தில் நீச்சம் பெற்றிருந்தாருங்க. இந்த பெயர்ச்சியானது ஜூன் மாதம் 7ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் 28ஆம் தேதி வரை சிம்ம ராசியில் நடைபெறவிருக்கு. உங்களுடைய ராசிக்கு 5 மற்றும் 12ஆம் இடத்திற்கான அதிபதி இந்த செவ்வாய் பகவான். செவ்வாய் ஒருவருக்கு தைரியத்தையும் வீரியத்தையும் தன்னம்பிக்கை மற்றும் மனோ உறுதியை கொடுக்கக்கூடிய கிரகம். ஸோ இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி தனுசு ராசி என்பவர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்பு பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் விவரமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. தனுசு ராசி அன்பர்கள் குரு பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், மனோதைரியம் படைத்தவர், எந்த ஒரு விஷயத்தையுமே தெளிவாக செயல்படுத்தக்கூடிய நபர்கள். தனக்கு ஒரு விஷயம் சரின்னு பட்டால் மட்டும்தான் அந்த விஷயத்தை செய்வாங்க. ஏன்னா வைராகிய குணம் படைத்தவர்கள், எல்லா விஷயத்தையுமே வைராகியம், இந்த தன்னம்பிக்கை, துணிச்சல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. எந்த விதத்துலேயும் துரோகத்தை மட்டுமே சந்தித்த நபர்கள் அப்படிங்கிறது, துரோகத்தை எந்த விதத்துலேயும் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிக்காரர்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள். ஏன்னா எல்லாத்துக்கும் ஏணிப்படியாக இருந்து தான் பழக்கமே தவிர யாருக்கிட்டையும் போய் ஒரு உதவின்னு நின்னது கிடையாது. மற்றவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணி தனக்கு ஒரு உதவி அப்படின்னு சொல்லி கேட்டு யாரும் நமக்கு செய்யாத போது மட்டும்தான் தெரியுதுங்க இது வரைக்கும் நம்ம எப்படியாற்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படிங்கிறது. ஏன்னா யாருக்கிட்டையுமே ஒரு உதவி கேட்குறதுக்கு கூட யோசிக்கக்கூடிய நபர்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள். கடந்த சில காலகட்டங்களாக பார்த்திங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையில் தான் நினச்ச விஷயங்கள் எதுவுமே சரியான விதத்தில் நடக்கலைங்க. எல்லாமே தனக்கு எதிராகவே நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி யோசித்து இங்கே என்ன தவறுகள் நடந்துகிட்ருக்கு, எதனால் இப்படி ஒரு தடுமாற்றம் அப்படிங்கிறத யோசிக்கக்கூடிய காலகட்டங்களே ரொம்ப நாளாக இருந்துட்டீங்க. இது இப்போ இன்றைக்கி வரக்கூடிய காலகட்டங்கள் இந்த 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் நடைபெறவிருக்கும் செவ்வாய் பகவானுடைய பயிற்சி உங்களுடைய எல்லா குழப்பத்திற்கு சில தீர்வுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ தொழில் ரீதியாக நிறைய விஷயங்களையும், நிறைய ஏமாற்றங்களையும், தடுமாற்றங்களையும், இழப்புகளையும் சந்திச்சிட்டு இருந்த இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லா விஷயமும் தனக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான சூழலாக மாறப்போகக்கூடிய காலமாக இருக்க போது இந்த காலகட்டங்கள். ஸோ இது வரைக்கும் தொழிலில் நான் நினச்சபடி எனக்கு கிடைக்கக்கூடிய ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது சரியான நேரத்தில் கிடைக்கலைங்க. எனக்கு வரக்கூடிய கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் வேறு ஒருத்தருக்கு போயிடுச்சு. நான் எல்லாத்தையுமே இது வரைக்கும் நல்லபடியாக தான் செஞ்சு கொடுத்துருந்தேன். ஆனால் எனக்கு வர வேண்டிய சில ஒப்பந்தங்கள் கூட வேறு ஒருத்தவங்களுக்கு மாறிடுச்சு. எனக்கு கிடைக்க வேண்டிய கான்ட்ராக்டு கூட வேறவங்களுக்கு போயிடுச்சு. ஸோ இந்த நிலை அப்படிங்கிறதெல்லாம் இருந்ததே கிடையாதுங்க. இதனால் எனக்கு தொழிலில் மிகப்பெரிய நஷ்டம், எனக்கு இந்த வரவு செலவு பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் சரி பண்ண முடியாத நிலையில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் தொழில் ரீதியாக சில மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான சூழல், இது வரைக்கும் உங்கள் கையை விட்டு போன சில கான்ட்ராக்ட் கூட உங்கள் கைக்கு சேர்கிறதுக்கான சூழல் அப்படிங்கிறது இருக்குங்க. தொழிலில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது நிறைய அடிஷ்னலாக சில பிளான்ஸ் எல்லாம் பண்ணுவீங்க. தொழிலை எப்படி விரிவுபடுத்தணும், தொழிலை எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு கரெக்டான காலகட்டங்களில் அந்த தொழிலை கரெக்டான நிலையில் நடத்தக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது ஏற்பட போகுதுங்க. வேலையில் இருக்கிறவங்க இது வரைக்கும் தன்னுடைய உழைப்பை மட்டுமே அந்த நிறுவனம் எடுத்துகிட்டு இருந்தது. உழைப்புக்கு தகுந்த ஊதியம் அப்படிங்கிறது இல்லை, கரெக்டான நேரத்தில் சரியான சம்பளம் கூட கிடைக்கலைங்க. ஒரு வேலையில் இருக்கிறவங்க இந்த வேலையை விட்டுட்டு வேறு ஒரு வேலைக்கு போகிறதுக்கான முயற்சி பண்ணிகிட்ருக்கேன், அதுவும் எனக்கு சரியான விதத்தில் அமையவே இல்லைங்க. நானாக எதுவும் தடை பண்ணலாம், ஆனால் என்னை சுற்றி எல்லாமே எகென்ஸ்டாகவே நடந்துகிட்ருக்கு. ஒரு வேலை செய்கிற இடத்துல தேவையில்லாத சில பிரச்சனைகள் அப்படிங்கிறத நான் சந்திச்சிட்டேன். என்னால் இந்த இடத்துல இருக்கவே முடியலைங்க. ஏன்னா இது வரைக்கும் எல்லா பொறுப்புகளும் எங்கிட்ட தான் கொடுத்தாங்க, எல்லா வேலைகளும் எங்கிட்ட தான் வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த வேலை வாங்கினதுக்கு உண்டான சில பதவிகளோ சில பொறுப்புகள் அப்படிங்கிறத எனக்கு கொடுக்கல. வெறும் வேலையை மட்டுமே வாங்கிட்டு இருந்துருக்குறாங்க. இதுக்கு மேலே நம்ம இந்த இடத்துல இருந்தால் நமக்கு மரியாதை இல்லை. ஸோ நமக்கு தகுந்தபடி நம்ம திறமைக்கும் தகுதிக்கும் தகுந்தாற்போல் சில வேலையை மாற்றணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறோம். அதுவும் கிடைக்கலைன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அதுவும் கிடைக்குங்க. முயற்சிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு வெற்றி பலனை கொடுக்கக்கூடியது. வேலையை இழந்தவங்களுக்கு கூட இந்த காலகட்டங்களில் புதுசாக வேலை தேடுறதுக்கான சூழல் அப்படிங்கிறது ஏற்படும். வேலை தேடினாலும் அந்த வேலை உங்கள் கைக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது. ஏன்னா பேசிக்காகவே திறமைசாலைங்க. கல்வி சம்மந்தப்பட்டது, திறன்கள் சம்மந்தப்பட்டது, ஒரு விஷயத்தை கொடுத்தா கண்டிப்பாக அதை 100% பர்ஃபெக்டாக செய்து முடிக்கக்கூடிய நபர்கள், மற்றவங்களுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் உதவி செய்யக்கூடிய நபர்கள் எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. ஆனால் நான் வேலை செய்கிற இடத்துல எதுவுமே எனக்கு சாதகமாக இல்லைன்னு யோசிச்சிங்கன்னா
நிச்சயமாக அந்த சாதகமான சூழல் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க. திருமணம் சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் அப்படிங்கிறது ஏற்படுங்க. ரொம்ப நாளாக வந்து திருமணம் நடக்காத நபர்களுக்கு கூட திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறது இருக்கும். முதல் திருமணம் அப்படிங்கிறது சரியான விதத்தில் இல்லைங்க. 2வது திருமணத்துக்காக வெயிட் பண்ணிங்க அப்படின்னா கூட இந்த காலகட்டங்களில் திருமணம் சம்மந்தப்பட்ட பாக்கியங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கை கொடுக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது நிச்சயமாக தீருங்க. நம்மளாக ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு உருவாக்கியிருக்கோம். கோபம், பிடிவாத குணத்தினால தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது குடும்பத்தில் வந்திருக்கும். அந்த நிலைகள் அப்படிங்கிறதுல மாறுங்க. கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது ஏற்படுங்க. காதலர்கள் மத்தியில் நல்ல ஒரு ஊடல்கள் அப்படிங்கிறது ஏற்படுங்க. இது வரைக்கும் தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது ஏற்படுத்திருக்கும். கோபத்தை உருவாக்கியிருக்கும். இதனால் டென்ஷன் மூலமாக என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத தெரியாமல் பேசி இருக்கிறவங்கள காயப்படுத்துகிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் இருந்திருக்குங்க. அந்த நிலை அப்படிங்கிறது படிப்படியாக குறையும். நீங்கள் நினச்சபடி உங்களோட வாழ்க்கையை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான சூழல் அப்படிங்கிறது இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே இது வரைக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி தனக்கு சாதகமான சில சூழல், குடும்பத்தில் ஒரு நல்ல அமைதிகரமான சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க. ஒரு வாழ்க்கையை வந்து நமக்கு சரியான விதத்தில் அமையலை, நமக்கு அமைஞ்ச வாழ்க்கையை வந்து சரியான விதத்தில் இல்லை, தானாக ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்திக்கணும்னு நினச்சேன், அந்த வாழ்க்கையாவது சிறப்பாக இருக்குமோ அப்படின்னு யோசிச்சா அதுலேயும் சில தேவையில்லாத சிக்கல்கள் ஓடிட்டுருக்குன்னு யோசிச்சிங்கன்னா இந்த 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் நடைபெறவிருக்கும் இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி. இது வரைக்கும் நீட்ச கிரகமாக இருந்தாருங்க. இப்போ ஒரு நல்ல சூழல் அப்படிங்கிறது சாதகமான சூழல். 9ஆம் இடம் அப்படின்னாவே பாக்கியஸ்தானம், எதிர்பார்த்த இடந்து கேட்ட இடத்துலேருந்து கிடைக்கக்கூடிய உதவிகள், நம்ம எதிர்பார்த்த சில காரியங்கள் நமக்கு சாதகமாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. ஸோ இந்த ஜூன் மாதம் 7ஆம் தேதிக்கு பிறகு கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் சில திருப்பங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுங்க. இந்த காதல் சம்மந்தப்பட்ட விவகாரங்கள் அப்படிங்கிறது தீரும். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படுங்க. 2வது திருமணம் அப்படிங்கிறதுக்கு உண்டான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குங்க. தனக்கு ஏற்பட்ட ஒரு வாழ்க்கையை தனக்கு தேடி வந்த ஒரு வாழ்க்கையும் நல்லபடியாக வாழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது இந்த அமைப்புங்க. அடுத்ததாக வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகம் அல்லது வீடுக்கு ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற முயற்சிகள்லாம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக அந்த 7ஆம் தேதிக்கு பிறகு தான் அது நடக்குங்க. ஏன்னா இந்த செவ்வாய் பகவான், அதாவது இந்த வீடு கட்டக்கூடிய யோகம், வண்டி வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்பு, நிலம் சம்பந்தப்பட்ட யோகம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர். அவர் பாகியஸ்தானத்தில் வரும்பொழுது இந்த வீடு கட்டுறதுக்கான சில முயற்சிகள் அப்படிங்கிறது ஏற்படுத்துவீங்க. புதுசாக ஒரு வண்டி வாகனம் வாங்குவதற்கான முயற்சிகள் கூட இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்குங்க. ஆரோக்கியத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த சில தடைகள் அப்படிங்கிறதாகலாம். ஏன்னா இது வரைக்கும் 8ஆம் இடம் நீச்சம் பெற்று இருந்தாருங்க. அந்த இடத்துல உடல் ஆரோக்கியத்தில் தேவையில்லாத சில பாதிப்புகள் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். வயிறு சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகளோ அல்லது இதயம் சம்மந்தப்பட்ட சில பாதிப்புகள், ரத்தம் சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் ஹெல்த்தில் இருந்து தேவையில்லாமல் டென்ஷன் கொடுத்துட்டு இருந்துருப்பாருங்க. இதனால் ப்ரெஷர் அப்படிங்கிறது உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுற மாதிரியும் எல்லா விஷயத்துக்கும் வந்து தேவையில்லாத தடுமாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். அந்த நிலைகள் அப்படிங்கிறது மாறும். ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்க போதுங்க. ஹெல்த் ரிலேட்டடாக இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீரும். தீராத பிரச்சனைகள் கூட என்ன வைத்தியம் அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போது. இது வரைக்கும் அதுக்குண்டான வைத்தியம் பண்ணலைன்னா கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது நீங்கள் எடுப்பீங்க. கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம், கல்வி சம்மந்தப்பட்ட எடுக்கக்கூடிய முயற்சிகள், கல்வியில் சில சுப விரயங்கள் அப்படிங்கிறது ஏற்படுங்க. கல்வி சம்மந்தப்பட்ட சில ஃபீஸ் கட்டுற மாதிரியோ இல்லை கல்விக்கு சில விஷயங்கள் நீங்கள் வந்து செலவு பண்ணுற மாதிரி சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு சென்று படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது, குழந்தைங்களோட கல்வியில் நல்ல ஒரு மேன்மை அப்படிங்கிறது இந்த காலகட்டங்கள் ஏற்படுங்க. கடன் பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக தீரும். கடனை எப்படியாவது அடைக்கணுங்க. நம்ம வந்து இது வரைக்கும் அந்த கடனுக்கு வட்டி மட்டுமே கட்டி வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம். அந்த வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது மாறக்கூடிய காலகட்டமாக இருக்க போது. கடனை அடைப்பதற்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். உங்கள் கடனை வந்து ஒவ்வொரு பார்ட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிட்டு அந்த கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. புதுசாக சில பேர் லோன் அப்ளை பண்ணிவிட்டு அந்த லோனுக்கு வந்து இஎம்ஐ கட்டுற மாதிரி சூழ்நிலை வருங்க. வண்டி வாகனம் வாங்கிட்டு அதுக்கு இஎம்ஐ கட்டுற மாதிரியோ அல்லது வீடு கட்டிட்டு அதுக்கு ஒரு இஎம்ஐ கட்டுற மாதிரி நிலைகள் வரும். இந்த காலகட்டங்களில் இதுவும் ஒரு விதமான நல்ல நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லலாங்க. தேவையில்லாத விஷயத்துக்கு கடன் வாங்குறது அப்படிங்கிறது அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. அனாவசிய தேவைகளுக்கு இல்லாமல் அத்தியாவசிய தேவைகளுக்காக வாங்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது ஏற்படுங்க. இந்த காலகட்டங்களில் கடன் சுமைகள் அப்படிங்கிறது படிப்படியாக குறையும். இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோட்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமானா
உங்களுடைய சுய ஜாதகத்தை முறையான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி ஒவ்வொரு முயற்சிகள் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. ஸோ உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.